அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து சாத்தான். பரிசளித்து எனது உயிரை மீட்டெடுப்பேன். அழியாத சூனியம். அப்பால் போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தீய சக்தி, ஒரு தூய சக்தி, அந்த இரண்டுக்குமான ஒரு போரை வைத்து தான் அந்த படம் வந்து கன்வே செய்யப்படுது. முதல்ல சொல்லும்போது 1970களில் அந்த கதையை காமிக்கிறாங்க. ஒரு ஊர் பொள்ளாச்சி மாதிரியான ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கொடூர சக்தி இருக்குன்ற மாதிரியான ஒரு கன்வே பண்ணிட்டு பிறகு அதுக்கடுத்து கதை வந்து 1989க்கு வருது. 89ல் நடக்க ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் படத்தில், அந்த கேரக்டருக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அந்த கேரக்டரை என்ன பண்ணுது, சில ஆட்களை வந்து ஒரு மாதிரி அந்த கேரக்டரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. திடீர்னு யாரையா கொலை பண்ணுது, அடிக்குது, தன்னைத்தானே ஏதாவது ஒன்று பண்ணிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சில கொலைகள் அங்கே நடக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகும்போது இப்படி போயிட்டே இருக்குது, சம்பவங்கள் நடக்குது, விசாரிக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்க நேரத்தில் கரெக்டாக படம் முடிவதற்கு ஒரு 25 நிமிடத்துக்கு முன்னாடி தான் படத்தோட கதையை சொல்ல வராரு இயக்குனர். அதுக்கப்புறம் தான் நமக்கு இதுதான் கதையா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த கதை என்ன, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றதான் இந்த படத்துடைய மிச்ச சொச்ச ஏரியாக்கள். இப்போ இதில் ஒரு கேள்வி வரும், நமக்கு படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இயக்குனருடைய சிந்தனையின் உயரத்துக்கு நம்மளுடைய புரிந்து கொள்ள திறன் வந்து எட்டலை போல, அவருடைய சிந்தனை உயரம் அதிகமாக இருக்குது, நம்ம புரிந்து கொள்கிற திறன் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நான் புரிஞ்சுக்கிட்டேன் படம் பார்க்கும்போது. பிறகு ஒரு மாதிரி சொல்லி கிளைமேக்ஸில் வந்து அதுக்கு இதுக்குமான பேய்க்கும் சண்டைன்ற மாதிரி, சாமிக்கும் பேய்க்கும் சண்டைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து படத்தை வந்து முடிக்கிறாங்க. படத்தில் வந்து பெட்ரிக் ஜான் அப்படின்ட்டு ஒரு சின்ன பையன், அவர் தான் ஹீரோவான சின்ன பையனில் பார்க்க சின்ன பையன் மாதிரி தெரியாரு. அவர் வந்து ஹீரோ ரோல் பண்ணியிருக்காரு. இன்னும் போதுமான ஆக்டிங்லாம் அவருக்கு இன்னும் நல்லா வந்திருக்கலாம், இன்னும் ஒரு கொஞ்சம் வலிமையான நடிப்பை கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சுது. போலீஸாக வந்து இயக்குனரே அவர் மணிகண்டன் ராமலிங்கம் அவரே நடிச்சிருக்காரு. அவரும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமேன்னு தோணுச்சுது. சாந்தினியோட கேரக்டர் வழக்கம் போல், சாந்தினி வந்து எல்லா சின்ன படங்கள்லையும் இருப்பாங்க, ஆனால் நல்ல கேரக்டர் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு பெரிய வெளிச்சமே வராது, அவங்களோட சாபமாக என்னன்னு தெரியல. இந்த படத்துலேயும் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. சேட்லி அவங்களோட கேரக்டரேஷன் வந்து பெரிய அளவில் டெப்த்தாக இல்லை அப்படிங்கிறது ஒரு துயரமான விஷயம். அடுத்து ஐரா அப்படின்னு ஒரு கதாநாயகி, என்னங்க சார் உங்கள் சட்டப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. அதில் ஜீரக பிரியாணி என் ஜீவனை நீ தண்டின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த பாட்டில் நாங்கள் அதனால் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன், அழகான ஹீரோயின். ஆனால் அடுத்தடுத்து பெருசாக கவனிக்கப்படலை. அவங்க இதில் ஒரு நல்ல கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ நடிகர்கள் வந்து ஒரு சில பேர் ஸ்கோர் பண்ணால் கூட நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணிக்கொண்டே இருந்தது. அஸ்வின் கிருஷ்ணா தான் மியூசிக். என்ன பண்ணிட்டார், பேய் படம், பேய் பயங்காட்டுதோ இல்லையோ நம்மளோட மியூசிக் படம் பார்க்குறவங்கள பயங்காட்டணும் அப்படின்ற மாதிரி போட்டு அடி நடிச்சிருக்காப்புல. கொஞ்சம் குறைச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுது. ஆனால் ஒரு சில இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் என்ன ஒரு கவனிக்க வேண்டிய அம்சம் என்னென்னா, பாலாஜி ராமசாமி தான் அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர், அஸ்வின் கிருஷ்ணா வந்து மியூசிக் டைரக்டர். இவங்க 2 பேரும் டெக்னிக்கல் சைடு வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சவுண்ட் மிக்சிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் மிக்சிங்னா தெரியும் இல்லை, ஒரு இடத்துல கத்தும் போது கத்துற இடத்துல மியூசிக்கை கம்மி பண்ணணும், மியூசிக் எதுக்காக கத்துறதை கம்மி பண்ணணும், இந்த மாதிரியான மிக்சிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கலி கேமரா ஒர்க்கும் அட்டகாசமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வீக்காக தெரிஞ்சு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு தான். எப்படின்னா 1985 காலகட்டத்தில் நவீன ஃப்ளைட்டு, சாப்பிட்ற ஃப்ளைட்டு, அப்புறம் வந்து வித்தியாசமான ட்ரெஸ்ஸு, ரொம்ப ஸ்டைலிஷான ட்ரெஸ்லாம் அப்போ வரல, ஆனால் அதெல்லாம் இருந்துச்சு. பிறகு வந்து ஒரு இடத்துல 1989 கதை நடக்கு, ஆனால் போர்டில் டீச்சர் வந்து 1983 எழுதுறாங்க. இந்த மாதிரியான டீட்டெயிலிங், பேக்ரவுண்டில் செட் ப்ராப்பர்ட்டியை ஃபுல் பண்ணுறதுல ஆர்ட் டைரக்டர் வந்து நிறைய இடத்துல கோட்டை விட்டுருக்காரு என்பது ஒரு வருத்தமான நிஜம். படத்தை வந்து காஞ்சிரின் படம் பார்த்து அந்த படத்தோட இன்ஸ்பயராக ஒரு கதையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கிருஷ்ணாட்டி பின்னணியில் ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண முயற்சி பண்ணுறாரு இயக்குனர். நான் முன்னமே சொன்ன மாதிரி படத்துக்குள்ளே நடக்கிறது எல்லாம் அந்தந்த கேரக்டர்களுக்கு புரியுது, ஆனால் படம் பார்க்க நமக்கு புரிய மாட்டேங்கி. இயக்குனருக்கு ஒரு கதை வச்சிருக்காரு, அது அவருக்கு தான் புரியுது, ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்கி. எப்போதுமே ஸ்க்ரீனை பார்த்து நம்ம கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா அந்த படத்தில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரியான பிரச்சனை படமங்கும் இருக்குது. இருந்தால் கூட பேய் படம்னாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். நன்றி, வணக்கம்.